கைஸ் டாடா ஆல்ட்ராஸோட ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ பெட்ரோலோட ஒரு டீட்டெயில்டான டிரைவ் ரிவ்யூமே நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட டாடா ஆல்ட்ராஸ் டீசல் இருக்கு. ஸோ ரொம்ப பேருக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு பிக் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல டீசல் இன்ஜின் அப்படிங்கிறது எந்த கார்லையுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்காக கூட இந்த டாடா மோட்டார்ஸோட ஆல்ட்ராஸ் டீசலுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ டீசல் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றவங்க கண்டிப்பாக வேற ஆப்ஷனுக்கே போக முடியாது. இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. மைலேஜும் நல்லா கிடைக்கும். அட் த சேம் டைம் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். ஸோ பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஆல்ட்ராஸ் டீசலை டிரைவ் எடுத்து இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டீசலில் வந்துட்டு மேனுவல் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. லான்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீசல் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலி ஒரு 3 வேரியன்ட்ஸில் மட்டும்தான் இந்த ஆல்ட்ராஸில் வச்சுருக்காங்க. பியோர், கிரியேட்டிவ்எஸ் அண்ட் அக்கம்ப்ளிஷ்டஸ் அப்படிங்கிற 3 வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த டாடா ஆல்ட்ராஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மோஸ்ட்லி இதுதான் வந்துட்டு டாப் அண்ட் வேரியண்ட். இதுக்கு அடுத்தது அக்கம்ப்ளிஷ்ட் ப்ளஸ் எஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் இருக்குது. பட் அது பெட்ரோல் மட்டும்தான். டீசல் வேரியண்ட்டுக்கு அக்கம்ப்ளிஷ்ட் ப்ளஸ் அப்படிங்கிற வேரியண்ட் கிடையாது. ஸோ எஸ் இதுதான். அண்ட் ஆல்சோ டாடா மோட்டார்ஸ் அப்படின்னாலே நிறைய வேரியண்ட்ஸ் வச்சு குழப்புவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் முன்னே இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப கிறிஸ்பாக அதை கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர்லி இந்த டீசலுக்கு பண்ணியிருக்க அந்த வேரியண்ட் நாமென்க்ளேச்சர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து ப்ரைஸிங் ரொம்ப பேர் கேட்பீங்க. அதனால் நான் ப்ரைஸிங் ஃபஸ்ட்டு வீடியோவில் எடுத்தோடனே சொல்லிடுறேன். 8.99 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியண்ட் டீசலில் பேஸ் வேரியண்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா 8.99 lakhs. அதுவே நீங்கள் ஆன் ரோட்னு வர்றப்போ ஒரு 11 lakhs பக்கமாக வந்துடும். இந்த டாப் அண்ட் அக்கம்ப்ளிஷ்ட் எஸ் டீசல் மேனுவல் வேரியண்ட் எடுத்திங்கன்னா 11.49 lakhs பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே நீங்கள் ஆன் ரோட்னு வரப்போ ஒரு 14.5 lakhsக்குள்ளே இந்த வேரியண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த கார் எடுக்கலாம். அதாவது ஒரு 10 to 15 lakhs பட்ஜெட்டில் நான் இருக்கேன், எனக்கு ஒரு டீசல் ஹேட்ச்பேக் வேணும் அப்படின்னு பார்த்துருக்கோங்க, இல்லைனா எனக்கு ஒரு டீசல் காரே வேணும் அப்படின்னு பார்த்துருக்கோங்க, இந்த கார் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிஷியல் ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. டீசலோட அந்த டார்க் நமக்கு தெரியுது இனிஷியலாகவே. அண்ட் இப்போதைக்கு மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருமே டீசலை கட் பண்ணிட்டு வர டைமில் டாடா மோட்டார்ஸ் ஸ்டில் அவங்க டீசல் வச்சுருக்காங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவிஸ் நிறைய வச்சுருக்கறதுனால அதில் வந்து அவங்க அந்த டேக்ஸில் வந்து கொஞ்சம் வெளியே வந்துக்கலாம். ஸோ அதனால் ஸ்டில் இவங்க வந்துட்டு டீசல் இன்ஜின் வச்சுருக்காங்க. இதுலேயுமே இருக்குது, நெக்ஸான்லேயுமே டீசல் இன்ஜின் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த டீசல் இன்ஜின் பற்றி பேசணும்னா இது ஒரு 1.5 liter ரெவட்டார்க் டீசல் இன்ஜின். இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 bhp அண்ட் 200 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் தான் இந்த காரில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 2 டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இக்கோ அண்ட் சிட்டி அப்படிங்கிற 2 டிரைவ் மோட்ஸ் வந்துடுது. இப்போ நம்ம எடுத்த உடனே சிட்டி மோடில் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். இக்கோ மோடில் கொஞ்சம் ஃபியூல் எஃபிஷியன்சி ஓரியன்ட் மோடாக இருக்கும். ஃபியூல் எஃபிஷியன்சின்னு பேசுகிறப்போ டீசல்னாலே ஃபியூல் எஃபிஷியன்ட் தான். ஸோ அதுலேயுமே தனியாக வந்துட்டு ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சிக்காக ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. இந்த கார் கொடுக்கக்கூடிய மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைவேஸில் ஓடுறப்போ ஒரு 20 or 21 kilometers வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செடேட்டிவாக ஓடினீங்கன்னா 20-21 வரைக்கும் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிட்டிக்குள்ளே ஒரு 15 to 18 kilometers வரைக்கும் நீங்கள் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து ரொம்பவே ரெஸ்பெக்டபிள் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் இப்போ இருக்க கார்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த பவரோட உங்களுக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னா டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான் போய்க்கிற மாதிரி இருக்கும். டர்போ பெட்ரோல் இன்ஜின் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ட்ராப் ஆகும். இந்த டீசலில் அப்படி ஒரு கதையே கிடையாது. இதுக்கு அடுத்த வேரியண்ட், அதாவது இந்த அக்கம்ப்ளிஷ்ட் ப்ளஸ் எஸ் அப்படிங்கிற வேரியண்ட்டில் உங்களுக்கு ஐரா கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இதில் கிடையாது. ஸோ அதுதான் இதில் சேஞ்ச் ஆகிற விஷயம் அப்படின்னே சொல்லலாம். மிச்சப்படி எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடுது. அதாவது அந்த 10.25 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம், அதில் யூஸ்வலாக வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் அதெல்லாமே கொடுத்துட்றாங்க. அண்ட் இதில் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டருமே வந்துடுது. ஸோ நீங்கள் ஏதாவது ரைட் ஆர் லெஃப்ட் இண்டிகேட்டர் ஆன் பண்ணிங்கன்னா அந்த வியூவுமே உங்களுக்கு வந்துடும். 360 பார்க்கிங் கேமராவுமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் டிஸ்பிளே நல்லா லோடடாக தான் இருக்குது. ஸோ முன்ன மாதிரி அதாவது பழைய ஆல்ட்ராஸில் வந்துட்டு டச் ஸ்க்ரீன்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், 7 inch தான் கொடுத்துருப்பாங்க. அவுடேட் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த ஆல்ட்ராஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ரெஃப்ரெஷ்டான லுக்கில் கொண்டு வந்திருக்காங்க. வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு வெயிட்டடாக ஃபீல் ஆகுது. ஸோ எந்த இடத்துலையுமே வண்டி தானாக நம்மளை இழுத்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல்லாம் இல்லை. அண்ட் இந்த சீட்ஸ் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நல்ல சீட்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர் தை சப்போர்ட்லாம் நமக்கு லேக்கிங்காக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகலை. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்டர் தை சப்போர்ட்டை. ஸோ இப்போ நம்ம சேலமில் இருக்க பட்டர்ஃப்ளை பிரிட்ஜுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம இந்த காரோட ஹேண்ட்லிங் டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்த இது வந்துட்டு நம்ம ஒரு 60 எடுப்போம். 60 வண்டி போயிட்டுருக்கு. சரியான ஸ்டெபிலிட்டி.
இந்த பாடி மூவ்மெண்ட்லாம் நமக்கு சுத்தமாக எங்கேயுமே தெரில. சஸ்பென்ஷனில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க guys. சரியான சஸ்பென்ஷன். அண்ட் வண்டியும் ஹைட் கம்மியாக இருக்க வண்டி அப்படிங்கிறதுனால பெருசாக நமக்கு பாடி ரோல் அப்படிங்கிறதே ஃபீல் ஆகலை. ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இது நம்ம 70ல் எடுப்போம். ஆல்ரெடி வண்டி 70ல் தான் போயிட்டுருக்கு. வாவ், செம கான்ஃபிடென்ட்டாக இருக்குது கைஸ். நைஸ், வண்டி நல்லா இருக்கு. அண்ட் இந்த எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸும் சுத்தமாக உள்ள ஃபீல் ஆகலை. ஸோ நம்ம கிராஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சவுண்டு வருது. அண்ட் ஆல்சோ லைட்டாக ஒரு ஃபீல் உள்ளே தெரியுது, அவ்வளோதான். நல்ல சஸ்பென்ஷன். நம்ம சின்னதாக ஒரு டைரக்ஷன் சேஞ்ச். ஓகே, கிட்டத்தட்ட நம்ம இப்போ ஒரு 100 பக்கமாக க்ரூஸ் பண்ணிருக்கோம். 110. ஸோ இந்த ஸ்பீடில் மட்டும் எனக்கு லைட்டாக விண்ட் நாய்ஸ் அப்படிங்கிறது கேபின்குள்ளே ஃபில்டர் ஆகுது. எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ திங்க் ஏபிஎல்லேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். வேறு டயர் நாய்ஸ்லாம் ஓகே தான். கேபின் இன்சுலேஷன் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பிரேக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணுவோம். ஓகே, ஷுவர் ஃபோட்டோடாக தான் இருக்குது. ஏபிஎஸோட சென்சிட்டிவிட்டி கரெக்டாக இருக்குது. நம்ம ரீசெண்டாக அந்த ஹேரியர் ஈவி டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் கொஞ்சம் ஓவர் சென்சிட்டிவாக இருந்தது. இதில் ப்ராப்பராக இருக்குது, நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த நோஸ் டைவ் அப்படிங்கிறது பெருசாக ஃபீல் ஆகலை. இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165 mm தான் கொடுத்துருப்பாங்க. பட் பெருசாக அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் எனக்கு இது வரைக்கும் வந்து தட்டின மாதிரி ஃபீல் ஆகலை. மேபி நீங்கள் 5 பேரோட போனீங்கன்னா அதை பெரிய பாத்தோலாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ஈஸியாக பண்ணலாம், பிகாஸ் இதில் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கார் டிரைவராக இருந்தாலுமே அதுலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அண்ட் ஆல்சோ ஓவரால் விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஓகே தான். ஸ்டில் எனக்கு இந்த ஏபிஎல்ஆர் மட்டும்தான் சின்ன ஒரு மைனஸாக தெரியுது. ஏன்னா ரொம்ப சங்கியாக இருக்குது. ஸ்டில் அவங்க வந்துட்டு அந்த சின்ன குவார்டர் கிளாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது யூஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். பட் அதுக்கு நீங்கள் வண்டி கொஞ்சம் ஓட்டி பழகிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்வலாகவே ஜட்ஜ் பண்ண முடியும். வேறு ஓஆர்எம்ஸ்லாம் நல்லா சங்கியாக இருக்குது. நல்ல பெரிய ஓஆர்எம்ஸ் கொடுத்துருக்காங்க. பழைய ஆல்ட்ராஸ்லேயே பெருசாக தான் இருக்கும். இதில் இன்னுமே டிசைன் சேஞ்ச் பண்ணிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வாவ், நல்ல டார்க். பா, மிட்ரேஞ்ச் டார்க் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ஸோ லோ எண்டில் டர்போ லாக் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக இல்லை. 1500 RPMலேருந்தே டர்போ ஸ்பூலப் ஆக ஆரம்பிச்சிருது. எவ்ரிடே கம்யூட்ஸ்க்கு இது ஓகே தான். கியர் ஷிஃப்டிங்குமே ரொம்ப ஸ்லிக்காக தான் இருக்குது. த்ரோஸ் கொஞ்சம் லாங் தான். ஸோ நான் இப்படி இழுத்து இப்படி போட்டுக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஷார்ட்டான த்ரோஸ்லாம் கிடையாது. பட் நல்ல ஒரு கிறிஸ்பான ஒரு கியர் ஷிஃப்டிங் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்லாட் ஆகுது. ஒரு ஓவர்டேக் பண்ணுமா, ஒரு கியர் டவுன் பண்ணி அழுத்தினீங்கன்னா போதும், வண்டி ஈஸியாக அப்படியே புல் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இங்கியர் ஆக்சிலரேஷனுமே நல்லா தான் இருக்குது பாருங்கள். அந்த டீசல் இன்ஜினோட அந்த சவுண்ட் வந்துட்டு உள்ள லைட்டாக நமக்கு கேட்குது. ஸோ என்ன மாதிரி ஆளுங்க வந்துட்டு அதை லைக் பண்ணுவாங்க. பட் நீங்கள் கம்ஃபர்ட் ஓரியன்டாக எனக்கு சவுண்டே சுத்தமாக கேபின்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்கு அது சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். பட் அது ஒரு டீல் பிரேக்கர்லாம் கிடையாது, நல்லா தான் இருக்குது. அது ரொம்ப நீங்கள் போட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான், சப்போஸ் ஒரு 4000 5000 RPM எடுத்துகிட்டு போகிறப்ப தான் அந்த சவுண்ட் அப்படிங்கிறது லைட்டாக உள்ளே கேட்குது. அண்ட் சேஃப்டி பற்றி நான் ஆல்ட்ராஸில் பேசணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 6 ஏர்பேக்ஸ் மேண்டேட்ரியாக பேஸ் வேரியண்ட்லேருந்தே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் ஆல்ரெடி இருந்த ஆல்ட்ராஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா குளோபல் என்கேப்பில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கினது தான். பிரேக்கிங்குமே நல்லா தான் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொடுத்து பிரேக்கிங் இல்லை அப்படின்னாலும் நமக்கு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த பிரேக்கிங்குமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜட்ஜ் பண்ணி அடிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வண்டி நிற்க போகுது அப்படின்னா நீங்கள் எங்கே நினைக்கிறீங்களோ அங்கே வந்துட்டு வண்டி நிற்கிது. நைஸ், ஃபைனலி a better hatchback to drive and also comfort levelsுமே நல்லா தான் இருக்குது. அதான் ஒரு ஓவரால் பேக்கேஜாக பார்க்குறப்போ நல்ல ஒரு கார் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. அண்ட் இந்த அப்டேட்ஸ்க்கு அப்புறம் இது இன்னுமே பெட்டரான ஒரு காராக தான் மாறி இருக்கு. ஸ்டியரிங் ரொம்ப லைட் தான், ஸ்லோ ஸ்பீட்ஸ்லாம் ரொம்ப 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 லைட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் இது ஒரு டீசல் கார் ஓட்டுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை. ரொம்ப 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 எஃபர்ட்லெஸ்ஸாக ஈஸியாக அப்படியே நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். ஹைவேஸ்லேயே நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம். க்ரூஸ் கண்ட்ரோல் அந்த மாதிரி விஷயமே கொடுத்துருக்காங்க. அடாஸ் ஃபீச்சர் மட்டும் இல்லை, பட் இந்த செக்மெண்ட்டுக்கு அது தேவையில்லை. ஏன்னா இதோட காம்படிட்டர்ஸ் பலினோ i20 அவங்கக்கிட்டலாம் அடாஸ் கிடையாது. பட் மேபி இந்த அப்டேட்டில் அவங்க கொண்டு வந்துருக்கலாம், பட் தேவையில்லை எனக்கு தெரிஞ்சது. நைஸ் நைஸ் நைஸ், நல்ல டார்க், நல்ல பவர்.
ஓகே 100க்கு மேலே போகிற மட்டும் லைட்டாக அந்த வின் நாய்ஸ் மட்டும் என்ன பாதர் பண்ணுது. வேறு சஸ்பென்ஷன் ஆசம். பாருங்க, நான் இப்போ ஒரு சின்னதாக ஒரு கட் பண்ணேன், அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, நமக்கு தெரியுது, அதாவது நம்ம ஜட்ஜ் பண்ணி ஓட்டுறது கரெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த ஸ்டியரிங் ஃபீட்பேக்கும் கூட நல்லா டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அப்படி ஒரு கட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஈஸி. பிரேக்கிங் நைஸ். ஸோ வாரண்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு 3 years ஆர் 1 lakh kilometers வாரண்ட்டி. அது டாடா சைட்லேருந்து ஸ்டாண்டர்டாக வந்துடும். ஒரு சின்ன ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறேன், எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக போகுதுன்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிள். நோ அந்த எந்த ட்ராமாவுமே கிடையாது, அது பாட்டுக்கு இது ஈஸியாக எடுத்துகிட்டு போகுது. ஹேட்ச்பேக் செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சஸ்பென்ஷன் அப்படின்னு இதை சொல்லலாம். பலினோலே நல்லா தான் இருக்கும், பட் அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், கம்ஃபர்ட் ஓரியன்டாக இருக்கும். i20யும் சேம் அதே கேஸ் தான். பட் இது போத் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் ரெண்டையுமே நல்ல ஒரு பேலன்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள், இது கொஞ்சம் பெரிய ஸ்பீட் பிரேக்கர் தான், சுத்தமாக தட்டில் 165 இருந்தாலுமே அப்படியே வண்டி சும்மா வந்து பார்த்தீங்கன்னா 165 மாதிரி இருக்காது, 170 mm அளவுக்கு தான் இருக்கும். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ்க்காக நீங்கள் இந்த காரை அவாய்ட் பண்ண வேண்டாம். எஸ்யூவி அளவுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பட் இந்த செக்மெண்ட்டுக்கு இது ஓகே. ஒவ்வொரு தடவை எனக்கு அந்த டீசல் சவுண்டு கேட்குறப்போ அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. நல்ல தரமான ஒரு வண்டி பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஃபியூல் எஃபிஷியன்சியும் வேணும், அட் த சேம் டைம் பர்ஃபார்மன்ஸும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாடா ஆல்ட்ராஸோட டீசலை கன்சிடர் பண்ணுங்கள் இஃப் யூ ஆர் இன் த மார்க்கெட் ஃபார் அ ஹேட்ச்பேக், ப்ரீமியம் ஹேட்ச்பேக். காம்பேக்ட் எஸ்யூவி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஜஸ்ட் இது ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். பிகாஸ் அதில் இருக்க அளவுக்கு ஸ்பேஸ், கம்ஃபர்ட், ஹேண்ட்லிங், மைலேஜ் எல்லாமே இதில் உங்களுக்கு கிடைக்கிது. கிளச்சும் ரொம்ப லைட்டு தான், ரொம்ப 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 பெட்ரோலில் எந்த அளவுக்கு கிளச் இருக்குமோ அந்தளவுக்கு தான் இதில் இருக்குது. பட் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் இதில் கிடையாது. ஆட்டோமேட்டிக் கொடுத்தாலுமே ஏஎம்டி தான் கொடுப்பாங்க, ஏன்னா நெக்ஸானில் ஏஎம்டி தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே ஆட்டோமேட்டிக் கேட்டிங்கன்னா ஏஎம்டி தான் கொடுப்பாங்க, அதனால் ஆட்டோமேட்டிக்லாம் வேண்டாம். மேனுவல் வந்துட்டு இதில் இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா பெட்ரோலில் கொடுக்குறாங்க. ஸோ பெட்ரோலில் உங்களுக்கு 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் ரெவட்ரான் டீசல் இன்ஜின் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் ஆர் ஒரு 5 ஸ்பீட் ஏஎம்டி ஆர் ஒரு 6 ஸ்பீட் டிசிஏ கியர் பாக்ஸ் கொடுக்குறாங்க. பாருங்கள், 5th கியரில் நான் ப்ரெஸ் பண்ணுறேன், ஸ்ட்ராங்காக புல் பண்ணுது. ஹேண்ட்லிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பழைய ஆல்ட்ராஸ்லேயும் ஹேண்ட்லிங் நல்லா தான் இருந்துச்சு, இதில் ஸ்டில் அதே மாதிரி ஒரு ஹேண்ட்லிங் இருக்குது. ஸோ அந்த டிஎன்ஏ வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். டைரக்ஷன் சேஞ்சஸ் நோ ப்ராப்ளம். நல்ல ஃபுல் பொட்டன்ஷியலை டெஸ்ட் பண்ண முடியல, அங்கங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது, அவ்வளோதான் டைரக்ஷன் சேஞ்ச். ஸோ அந்த உள்ளே இருக்க அந்த பேசஞ்சர்ஸை பெருசாக அது எந்த இடத்துலையுமே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கல. ஆக்சுவலாக டாப் அண்ட் பவருமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஸோ மோஸ்ட் டீசல் கார்ஸ் வந்துட்டு இந்த மிட்ரேஞ்ச் தாண்டி டாப் அண்ட் போகிறப்போ ஃப்ளாட் அவுட் ஆயிரும். இப்போ நான் 110 அழுத்தினேன், 110 அழுத்தினப்பையும் ரெஸ்பான்ஸ் அப்படியே சல்லுன்னு முன்னால் இழுக்குது. ஸோ டீசல் இன்ஜின் அப்படிங்கிறதுனால இதுக்கு டேக்ஸ்லாம் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ ப்ரைஸிங்குமே பேசிக் வேரியண்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்காங்க. அதாவது 11 lakhs அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான அமௌண்ட் கிடையாது, பட் மேக்ஸ் சென்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப பட்ஜெட் ஓரியன்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பியூர் வேரியன்ட் கூட போய்க்கலாம். அதில் தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது தாங்க இந்த டாடா ஆல்ட்ராஸ் டீசலோட ஒரு டீட்டெயிலான டிரைவ் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க, அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டார்ஸ் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ see you guys in the next video real soon. Take care, bye bye and drive safe.